தமிழ்நாடு என்றால் ஏன் ஜி உங்களுக்கு அலர்ஜி? தமிழ்நாட்டிடம் விளையாடுகிறார்கள் பிரதமர் மோடி சார். பாஜகவை நேரடியாக சொல்லி விமர்சிக்கவில்லை என்று கூறுபவர்களுக்கு விஜய் பதிலடி. கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏன் ஜி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி? தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே என்று திமுக ஆட்சி குறித்து விஜய் கடும் தாக்கு. தொண்டர்களை சந்திக்க எனக்கு தடை போட நீங்கள் யார் என விஜய் ஆவேசம். ஒன்றியத்துல பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன். சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கிறேன். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு வள்ளியூர் ஆட்டுச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை. கடந்த ஆண்டை விட விற்பனை குறைவு என வியாபாரிகள் தகவல். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளிக்கும் நீல நிற லில்லி மலர்கள். பிரயன் பூங்காவில் பூத்து குலுங்கும் மலர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. மதுரையில் பள்ளி மாணவிகளுக்கான சீருடை தைக்க ஆண் டெய்லர்கள் மூலம் கட்டாயப்படுத்தி அளவெடுக்க வைத்ததாக புகார். மாணவி அளித்த புகாரின் பேரில் ஆசிரியை மற்றும் 2 டெய்லர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை சேர்த்து விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்த மனு தள்ளுபடி. ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பில் தொடரப்பட்ட மனுவை நிராகரித்தது சென்னை உயர்நீதிமன்றம். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு நாள் சஸ்பெண்ட். திடீரென கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர கோரி அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் உத்தரவு. கைகளை நீட்டி சபாநாயகரை பார்த்து பேசுவது மரபல்ல என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். அதிமுகவினர் முன்னதாகவே கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் பேச்சு. தான் பேசும் போதெல்லாம் அவையில் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பதில்லை. டெல்லியில் 3 கார்கள் மாறி சென்றவர்தான் எடப்பாடி பழனிசாமி என துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சனம். டெல்லியில ரூட் மாறி கிட்டத்தட்ட 3 கார் மாறி அவங்க கட்சி ஆபீஸுக்காக போயிருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனைகள் பற்றி பேச அனுமதி மறுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டது தங்கம் விலை. சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கம் 66,720 ரூபாய்க்கு விற்பனை. சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் முருங்கைக்காய் விலை கடும் வீழ்ச்சி. 1 கிலோ 1 ரூபாய்க்கு விற்பனையாவதால் கால்நடைகளுக்கு தீவனமாக போடும் விவசாயிகள். மதிப்பு கூட்டி விற்பதற்காக மாற்று வழியை காட்ட வேண்டும் என கோரிக்கை. மியாமி ஓபன் டென்னிஸ் காலிறுதியில் செர்பிய வீரர் ஜோகோவிச் வெற்றி. ஏடிபி மாஸ்டர்ஸ் தொடர் அரையிறுதிக்கு முன்னேறிய வயதான வீரர் என்ற பெருமையை பெற்றார் ஜோகோவிச்.
சேலத்தில் மின்துறை அமைச்சர் இந்நிகழ்ச்சியில் மின்வெட்டு. செருப்பை செல்போன் வெளிச்சத்தில் தேடிய வீடியோ வைரல். அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு எதிராக போராடுவோம். இரு நாடுகள் இடையிலான பழைய உறவு முடிந்துவிட்டது என கனடா பிரதமர் மார்க் கர்னி காட்டம். ரம்ஜானை முன்னிட்டு ஐக்கிய அரபு அமீரக சிறையில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட கைதிகளை விடுவிக்க உத்தரவு. கருணை அடிப்படையில் 500க்கும் மேற்பட்ட இந்தியர்களை விடுவிக்க அந்நாட்டு அரசு நடவடிக்கை.